வணக்கம், வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அதுக்கு ஏற்ப ஒரு வெங்காயம், ஒரு பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, காரத்தை ஏற்ப, அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி, தேவையான அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு. அதுக்கு ஏற்ப ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேங்காய் துருவினது, ஒரு வெங்காயம். தேவையான அளவு முருங்கைக்கீரையை எடுத்து வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, கல்லுப்பு, தேங்காய், அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் நேரம் அதில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு இதுக்கு ஏற்ப ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதை சிம்மில் வச்சுட்டு நம்ம லிட்டு போடுறதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சுட்டு இப்போ லிட்டு போட்டுக்கலாம். இப்போ 4 to 5 விசில்ஸ் நம்ம வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல 4 to 5 விசில்ஸ் வந்துருச்சு. இப்போ எடுத்து பார்க்குறப்ப இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை கை வச்சு பார்க்குறப்ப நல்லா குழஞ்சிருக்கணும். குழஞ்சிருந்துச்சுன்னா இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம், சோம்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம தாளித்து எடுத்துக்கிட்டு இப்போ அந்த கூட்டோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி பிளேட் சர்வ் பண்ணியிருக்கேன்னா, நான் கேரளா மோட்டா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச கூட்டு மிளகு குழம்புன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்திருக்கேன் பூண்டு போட்டு. அதோட ரெசிபி ஃப்யூச்சர் வீடியோஸில் வரும். இன்சுலின் கீரை, குக்கும்பர், அதுக்கப்புறம் மாங்காய் தொக்கு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏர் க்ரோத்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் ஃப்யூச்சர் வீடியோஸ். தேங்க்யூ.